யார் யார் சிவம்? Hello friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics பார்க்கலாம். 41st question. If the material of the base of the Casagrande liquid limit device on which the cup containing soil paste drops is softer than the standard hard rubberனு கேட்குறாங்க. இப்போ Casagrande liquid limit நம்ம வந்து லேபில் பண்ணியிருப்போம். அப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 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 டிவைஸில் வந்து அந்த கீழே இருக்கிற ரப்பர் வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வச்சு தான் வந்து நம்ம லிக்விட் லிமிட் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். இப்போது அங்கே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நிறைய ப்ளோஸ் வந்து எடுக்கும். ஸோ லிக்விட் லிமிட்டுமே அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த கொஷனில் லிக்விட் லிமிட் வந்து இட் வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ். எதனால் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ளோஸுங்கிறது வந்து அதிகமாகும். இதுவே ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு கம்மியான ப்ளோஸ்லேயே வந்து அந்த க்ரூவ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா க்ரூவ் வந்து ஜாயின் ஆகிடும். நம்ம போடுற அந்த க்ரூவ் மாதிரி போடுறது வந்து ஜாயின் ஆகிடும். இதுவே வந்து ஹார்ட் ரப்பராக இருக்குது அப்படின்னா அதிக ப்ளோஸ் எடுத்துக்கும். ஸோ லிக்விட் லிமிட் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஸோ ஆப்ஷன் ஏ, த லிக்விட் லிமிட் ஆஃப் த சாயில் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். Next question. According to IS classification, the range of the soil's silt size is between. இப்போ சில்ட்டோட சைஸ் என்னன்னு கேட்குறான். இதுவுமே ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் தான். 0.075 mm to 0.002 mm. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Highway Research Board classification of soil is based on. Highway Research Board classification ஒன்றே நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக அதுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம குரூப் இண்டெக்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம்ல, GI, அந்த குரூப் இண்டெக்ஸில் வந்து கேல்குலேட் பண்ணுறது, அந்த மெத்தட் பேர் தான் வந்து ஹைவே ரிசர்ச் போர்ட் கிளாஸிஃபிகேஷன். அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? போத் பார்ட்டிகல் சைஸ் காம்போசிஷன் அண்ட் பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா நம்ம வந்து சைஸ் அந்த 75 மைக்ரான் சீட் அதுக்குள்ளே பாஸ் ஆகிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸுமே எடுத்துப்போம். லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட்கான பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸும் எடுத்துப்போம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதான் இந்த சைஸ்க்கு வந்து இந்த 42nd கொஸ்டினுக்கான ரெஃபரன்ஸ் இது. இந்த சைஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் வந்து அவங்க சில்ட்டோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஆர்கானிக் சாயில் வித் லோ கம்ப்ரெசிபிலிட்டி ஆர் ரெப்ரசன்டட் பை. இப்போ லோ கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஒன்று எஸ்எல்லாக இருக்கும், இல்லைனா எம்எல்லாக இருக்கும். இங்கே லோ கம்ப்ரெசிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. இன்ஆர்கானிக் சாயில்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிராஃபை பாருங்களேன். இந்த கிராஃபுக்கு கீழே உள்ளது எல்லாமே இன்ஆர்கானிக். இந்த கிராஃபுக்கு இந்த ஏ லைன் இருக்குல்ல, இந்த ஏ லைனுக்கு மேலே உள்ளது எல்லாமே ஆர்கானிக், கீழே உள்ளது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக். அதை தான் வந்து இங்கே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ பிலோ ஏ லைன் வந்து தென் இட் இஸ் சில்ட் அண்ட் இட் இஸ் ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எம்எல். எதனால் அப்படின்னா அந்த கிராஃப் லைனுக்கு கீழே இருக்குது, ப்ளஸ் வந்து it is organic in nature and it also has low compressibility. Okay, next question. Sand particles are made up of option A, rock minerals. ஏன்னா மற்ற கயோலினைட், இல்லைட், மான்ட்மோரினைட்லாம் என்ன அப்படின்னு, இங்கே கயோலினைட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சைனா கிளே அண்ட் இல்லைட் இஸ் மேட் அப் ஆஃப் மெரைன் கிளே. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் கொஸ்டினில் வந்து கேட்கலாம். ஸோ சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ராக் மினரல்ஸ். ஓகே, த கிளே மினரல் with the largest swelling characteristics, swelling and shrinkage characteristic அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி, மான்ட்மோரினைட். Dispersed type of structure is an arrangement comprising particles having dispersed டைப்பில் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே நமக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸாக இல்லை எட்ஜ் டு எட்ஜா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். டிஸ்பர்ஸ்டுக்கு ஃப்ளோக்குலேட்டட்க்கும். இப்போது டிஸ்பர்ஸ்டுக்கான நல்லா டிஸ்பர்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொன்று வந்து என்னோட ஆப்போசிட் தான். ஸோ டிஸ்பர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஸ்பர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது எதனால் நடக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து கிளே பார்ட்டிகல்ஸில் நடக்கிறது தான். ஸோ இன் கிளே டியூ டு ரீமோல்டிங். ஓகே, தே டெவலப் பேரலல் ஓரியன்டேஷன் டியூ டு ஃபேஸ் ரிபல்ஷன். இங்கே டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னால என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு வந்து அது பக்கத்தில் இல்லை, தள்ளி இருக்குது. ஸோ இட் அண்டர்கோஸ் ரிபல்ஷன் ஃபோர்ஸ். ரிபல்ஷன் ஃபோர்ஸுங்கிறதுனால அது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இருக்குது. ஓகே, இட் ஆல்சோ ஷோஸ் லோ பர்மியபிலிட்டி, ஷியர் ஸ்ட்ரென்த் அண்ட் இட் ஷோஸ் ஹை கம்ப்ரெசிபிலிட்டி. ஓகே, திக்ஸோட்ராஃபிங்கிறது ஒன்று நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இட் இஸ் அ ரீகெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் இட் இஸ் ஆஃப் parallel ஓரியன்டேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், இதுவுமே ரொம்ப ஃபேமஸான கொஷின். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் engineering ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில். ஓகே, ஆப்ஷன் பி வந்து தப்பு. இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் பேராமீட்டர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் a function of engineering properties of the soil. 49th question. Rise of water table above the ground surface causes. வாட்டர் டேபிள் ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, எதுக்கெல்லாம் என்ன அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா போரோட்டா ப்ரெஷர் அண்ட் டோட்டல் ப்ரெஷர். ஓகே, வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுது அப்படின்னா 49th question. The rise of water table above the ground surface causes. வாட்டர் டேபிள் ரைஸ்னால போரோட்டா ப்ரெஷருக்கும் டோட்டல் ஸ்ட்ரெஸ்க்கும் என்ன எஃபெக்ட்னு கேட்குறாங்க. இப்போ வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுது அப்படின்னா போரோட்டா ப்ரெஷருமே இன்க்ரீஸ் ஆகும். போரோட்டா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ்மே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் போரோட்டா ப்ரெஷர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னது, டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் யூ. ஸோ இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஸோ இந்த கொஷனில் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் இன்க்ரீஸ் இன் போரோட்டா ப்ரெஷர் அண்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் கொஷின் 50th. Total and effective stress at a depth of 5 meter below the top level of the water in a swimming pool. இந்த கொஷின் வந்து நம்ம மைண்ட்லேயே அப்படியே போட்டுடலாம். அதோட ஹைட் என்னது 5 மீட்டர். அதுக்கு என்ன கேட்குறாங்க, டோட்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போரோட்டா ப்ரெஷர். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ், இந்த ப்ரெஷர் டயக்ராம் வந்து போரோட்டா ப்ரெஷர், இது வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தா இதில் வந்து 5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் எல்லாமே வந்து கிலோகிராம் பர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மீட்டர்லேருந்து 500 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போரோட்டா ப்ரெஷர்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் போரோட்டா ப்ரெஷர்னு ஆகிடும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது, 500 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 to the power -3. இதில் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது 0.5 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே தான் வரும் எதுக்கு, போரோட்டா ப்ரெஷருக்கும். ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் போரோட்டா ப்ரெஷர் ரெண்டுமே இங்கே வந்து சேம் தான். ரெண்டுமே வந்து 0.5 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஆனால் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 அண்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0.5 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0.5 அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஓகே, இஃப் த வாட்டர் டேபிள் ரைசஸ் above the ground surface then. இப்போ வாட்டர் டேபிள் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து அதிகமாக ரைஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வாட்டர் டேபிள் ரைசஸ் டு த கிரவுண்ட் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்ட் போரோட்டா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஹென்ஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஓகே, இதுலேயே இதே மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம முன்னாடியுமே பார்த்தோம். வாட்டர் டேபிள் வெறுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் போரோட்டா ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஆனால் இந்த கேஸில் பார்த்தா இட் ரைசஸ் அப் டு த கிரவுண்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லி சப்மர்ஜ்டு கண்டிஷனில் வந்துடும். இப்போ ஃபுல்லி சப்மர்ஜ்டு கண்டிஷனில் வருது அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லி சப்மர்ஜ்டு கண்டிஷனில் வந்து யூனிட் வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து டிக்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து போரோட்டா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் போரோட்டா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் டேபிள் வந்து ரைஸ் ஆகுது. வாட்டர் டேபிள் வந்து ரைஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து போரோட்டா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போரோட்டா ப்ரெஷர். இப்போது டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவல் டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போரோட்டா ப்ரெஷர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, போரோட்டா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஸோ 51 கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் பி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ரெடியூஸ்ட் டியூ டு இன்க்ரீஸ் இன் போரோட்டா ப்ரெஷர் பட்
டோட்டல் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஓகே, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது எதனால் அப்படின்னா யூனிட் வெயிட்னால, சப்மர்ஜ்ட் யூனிட் வெயிட்னால. அண்ட் வாட்டர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது எதனால் அப்படின்னா வாட்டர் டேபிள் ரைஸ்னால. இது ரெண்டும் டிக்ரீஸும் இன்க்ரீஸும் ஆகிறதுனால டோட்டல் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இட் டஸ் நாட் சேஞ்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின். Critical hydraulic gradient of a soil mass of a specific gravity G and void ratio E. ஓகே, ஐசியோட வேல்யூ ஐசியோட ஃபார்முலா வந்து இதுவுமே ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்முலா தான். ஆப்ஷன் டி G-1 டிவைடட் பை 1 + E. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா காமா சப்மர்ஜ் டிவைடட் பை காமா டபிள்யூ போட்டால் தான் நமக்கு வந்து ஐசிஆர் கிடைக்கும். காமா சப்மர்ஜ்க்கான ஃபார்முலாவையும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா G-1 டிவைடட் பை 1 + C இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை காமா டபிள்யூன்னு வரும். ரெண்டு காமா டபிள்யூ கேன்சல் ஆகி G-1 டிவைடட் பை 1 + C. இந்த காமா சப்மர்ஜ் டிவைடட் பை காமா டபிள்யூ வேல்யூவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அதை வச்சுமே ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்த குவிக் சாண்ட் கண்டிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐசிஆர். இந்த ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா ΔH டிவைடட் பை எல். இதுவுமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஐசிஆர் இஸ் ஈக்குவல் டு G-1 டிவைடட் பை 1 + C. இதான் இங்கே கேட்டிருக்காங்க. Next question. Quicksand is option A type of a sand. Flow condition occurs in a cohesive soil. Flow condition in a cohesionless soil. Flow condition occurring in both cohesive and cohesionless soil. Quicksand condition nala it occurs only in cohesionless soil. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான question. So flow condition occurring in cohesionless soil. Next question. The hydraulic head that would produce a quick condition in a sand stratum of thickness 1.5 meter, specific gravity 2.6 and void ratio 0.67. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஹெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நியூமரிக்கல். இப்போது நமக்கு ஐயோட வேல்யூ என்னன்னு தெரியும், G-1 டிவைடட் பை 1 + E அப்படின்னு. ஜிஎஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.6 அப்படின்னு. வாய்ட் ரேஷியோ 0.6 அண்ட் திக்னஸ் வந்து 1.5. ஸோ வாய்ட் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ G-1 டிவைடட் பை 1 + E அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஐசியோட வேல்யூ வந்து 1 மீட்டர்னு வருது. இந்த திக்னஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா L = 1.5 மீட்டர். ஐங்கிறது ஒன்றும் இல்லை, ΔH டிவைடட் பை எல். இதுதான் நான் முன்னாடியே சொன்னது அந்த சாண்ட் பாயிலிங் கண்டிஷன். அப்போது I = ΔH டிவைடட் பை எல். இதில் ΔH தான் கேட்குறாங்க, ஏன்னா இங்கே வந்து ஹைட்ராலிக் ஹெட் தான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ராலிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு I × L. I வந்து 1 மீட்டர் அண்ட் எல் வந்து 1.5 மீட்டர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 1.5 மீட்டர். ஃபிசிக்கல் பேராமீட்டர் ஆஃப் அ permanent which influences permeability are. இப்போ physical properties என்ன that influence permeability அப்படின்னா இதான் இந்த கோஸ்னி-கர்மன் ஈக்குவேஷன். கர்மனுங்கிறது வேறு, கோஸ்னி-கர்மன் ஈக்குவேஷனில் வந்து இதில் என்னென்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா permeability இந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது கேகே, அது வந்து கோஸ்னி-கர்மன் கோஎஃபிஷியன்ட், அண்ட் மியூ which is nothing but dynamic viscosity, and gamma unit weight, d10 வந்து effective size or diameter of the particle, s is specific surface area. ஸோ இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா விஸ்காசிட்டி ஒன்லி இல்லை, விஸ்காசிட்டி கூட வந்து யூனிட் வெயிட்டும் சேர்த்து தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பெர்மியபிலிட்டிக்கும் யூனிட் வெயிட்டுக்கும் வந்து இவங்க விஸ்காசிட்டிக்கும் பார்க்குறாங்க. இப்போது இந்த ரிலேஷனில் பார்க்குறோம் அப்படின்னா K இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூனிட் வெயிட் அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு விஸ்காசிட்டி. ஸோ இதில் பாருங்கள், the greater the unit weight, greater the permeability. Permeability is directly proportional to unit weight. Permeability is directly proportional to unit weight. So option B is the right answer. Next question. Effective stress on a soil. Okay, effective stress ஓட affecting parameters என்னென்ன அப்படின்னு பார்த்தா it is directly proportional to shear strength, it is directly proportional to consolidation, and it is inversely proportional to void ratio, permeability and compressibility. So இந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் C when it decreases both void ratio and permeability. இப்போ effective stress வந்து it is inversely proportional to void ratio and permeability. அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் C.
Okay, if the permeability of the soil is 0.8 mm per second, the type of the soil is. permeability கொடுத்துருக்காங்க, என்ன சாயில்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த டேப்லர் காலம் நம்ம படித்து வச்சுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.8 mm per secondனு சொல்கிறாங்க. இதில் 0.8 mm per second வந்து சாண்டில் தான் வரும். ஸோ இதுக்கான வேல்யூ, இதுக்கான சாயில் வேல்யூ என்ன அப்படின்னு, இந்த சாயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாண்ட். ஏன்னா 0.8 mm per second இந்த டேபிள் படி பார்த்தா இட் இஸ் அ சாண்ட். Okay, which of the following method is more suitable for determination of the permeability of a clay soil? இப்போ clay soil எடுத்தோம் அப்படின்னா it is fine grained soil. ஸோ falling head method தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. FF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். Next, which of the following method is best suited for determination of permeability of a coarse grained soil? coarse grained soil பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஹெட் மெத்தட். ஸோ கோர்ஸ் கிரெயின்னா வந்து கான்ஸ்டன்ட் ஹெட் மெத்தட் சிசி. ஃபைன் கிரெயின்னா கிளே, அது வந்து ஃபாலிங் ஹெட் மெத்தட்.